वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम् யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே விஷ்ணுதனுஷ்டாய தன்னோ நரசிம்ம பிரசோதயாத். இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிலில் செய்யக்கூடாதவை, கோவில்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த பதிவு என்னன்றதை இப்போ நான் சொல்றேன். இதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும். ஏன்னா கோவில்ல நம்ம நிறைய தப்பு செய்யறோம். அந்த தப்பை திருத்திக்கணும். நம்ம அங்க போற காரணமே நம்மளோட பாவ கர்மா நீங்கி புண்ணிய கர்மாவை சேர்த்துக்கிறதுக்காகவும், மேலும் மேலும் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்காகவும், நம்மளுக்கு இருக்க இன்னல்கள் சங்கடங்கள் எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கையில சுபிக்ஷமாகவும் நல்லா இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம கோயில போய் சுவாமியை வழிபடுறோம். பட் நம்ம வழிபடுற முறையில நிறைய தவறுகள் இருக்கு. அந்த தவறுகளை திருத்தி கொண்டு நம்ம சுவாமியை வழிபட்டாலே போதும். பட் அது நம்ம ப்ராப்பரா செய்யறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிலுக்கு செல்லும் போது நிறைய பேர் காலையில கோயில்ல பாத்தீங்கன்னா லுங்கி கட்டிக்கிட்டு வராங்க. அது மிகப்பெரிய தவறு. கோயிலுக்கு வரும்போது தயவு செஞ்சு லுங்கி கட்டின்னு வராதிங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, கோயிலுக்கு வரவங்க சில பேர் காலையில கோயிலுக்கு வரவங்க குளிக்காம கொள்ளாம உள்ள பட்டு பட்டுன்னு சுவாமியை கூப்பிட்டு போறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. குளிக்காம வர்றது மிகப்பெரிய தவறு. நம்ம தூங்கி எழுந்து குளிச்சுட்டு வர்றதுதான் கோயிலுக்கு நல்லது. குளிக்காம கூட கோயிலுக்கு வராங்களான்னா, ஆமா, சில பேர் குளிக்காம அப்படியே போயிடுறாங்க. அந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. அதே போல கோயில் உள்ள வரும்போது தலையில தொப்பி போட்டுக்கிறது, அப்படி இல்லைன்னா ஏதாவது துணியை தலையில கட்டிக்கிட்டு வர்றதுன்றது இருக்கக்கூடாது. கோவிலை பொறுத்த வரைக்கும் சுவாமி தான் அரசர். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த தெய்வமா இருந்தாலும் அவங்கதான் அங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம தலையில தொப்பி போட்டுன்னு அதை ஒரு அவமரியாதையா இருக்கும். அந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாது. அதே போல அசைவம் சாப்பிட்டு குளிச்சுட்டு உடனே கோயிலுக்கு வரலாம் அப்படின்றது தவறு. அசைவம் சாப்பிட்டு தயவு செஞ்சு கோயிலுக்கு வரக்கூடாது. அந்த தவறை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதே போல கோயில்ல சத்தமா பேசுது, அனாவசியமா சத்தமா கோயில உட்காந்து பேசுறது தவிர்த்துக்கணும். சத்தமா பேசுறது பிடிக்காது. கோயிலை பொறுத்த வரைக்கும் சுவாமிக்கு அமைதியா இருந்தா மட்டும்தான் நம்மளோட இதை சுவாமி கேட்கறதுக்கான ஒரு நம்மளுதுன்னு இல்லை, எல்லாருமே அங்க ஒரு பிரார்த்தனை வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம சத்தமா பேசி அமங்கலம் பண்ணோம்னா அது சுவாமிக்கு கோபத்தை தான் கொடுக்கும். அந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாது. அதே போல கோவில்ல இருக்க படியில அமருதல் அப்படின்றது தப்பு. கோவில்ல ஸ்டெப்ஸ் இருந்தா அந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் உட்காரக்கூடாது. ஸ்டெப்ஸ்ல உட்காராம கீழே உட்கார்றது நல்லது. அதே போல அபிஷேகம் பண்ணும்போது பேசக்கூடாது. அபிஷேகம் பண்ணும்போது நம்ம நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, அபிஷேகத்துல ஒரு 100 பேர் இருக்காங்க, இல்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் அவங்க மனசுல ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அபிஷேகம் பண்ற அந்த சமயத்துல அந்த சுவாமி மெய்மறந்து யாரோட பிரார்த்தனையும் கேட்டுனே இருப்பாரு. அங்க வெளியில இருந்து அவங்களோட குறைகளை மனசுல நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த குறைகளை சுவாமி செவி சாய்த்து கேட்டுக்கொண்டிருப்பாருன்ற ஒரு ஐதீகம் இருக்கு. சோ அந்த செவி சாய்த்து அவர் அந்த அவங்களோட பிரச்சனையை கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம தொடர்ந்து நம்ம பேசி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால அபிஷேகம் செய்யும் போது பேசக்கூடாது. அதே போல கோவில்ல ஸ்கிரீன் அலங்காரம் பண்ணும்போது ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கிரீன் போட்டிருக்கும் போது கோவில அபிஷேகம் பண்ணும் போதும் சரி, அலங்காரம் பண்ணும் போதும் சரி, நைவேத்தியம் பண்ணும் போதும் சரி, அந்த சன்னதியை சுத்தக்கூடாது. அந்த சன்னதிய நம்ம சுத்தக்கூடாது. அதே போல ஸ்கிரீன் போட்டு அலங்காரம் பண்ணும்போது அந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு பாக்குறதுன்றது தவறு. இல்ல அந்த கேப் இருக்குன்னா அந்த கேப் வழியா சுவாமியை ஸ்கிரீன் போட்டப்போ அந்த கேப் வழியா சுவாமியை தரிசிக்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது. அதே போல நைவேத்தியம் பண்ணும்போது பார்க்க கூடாது. சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்றாங்க அப்படின்னா அந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு பண்ற நைவேத்தியத்தை பார்க்க கூடாது. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த நைவேத்தியம் சுவாமி ஏத்துக்காது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இப்ப நம்ம சாப்பிடும் போதே யாராவது பார்த்தா நம்ம சரியா சாப்பிட மாட்டோம். அதே மாதிரிதான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அந்த நைவேத்தியத்தை பார்த்தா அந்த சுவாமி அந்த நைவேத்தியத்தை மனசார ஏத்துக்க மாட்டாரு.
அதனால அந்த மாதிரி விஷயத்த வந்து செய்யக்கூடாது. அதே போல வந்து கொடிமரம், பலிபீடம் இந்த மாதிரி இருக்க கோவில்ல வந்து கொடிமரக்கு அடுத்துதான் வந்து நமஸ்காரம் செய்யணும். ஒவ்வொரு சன்னிதானத்துக்கும் தனியா இருந்து நமஸ்காரம் செய்யக்கூடாது. கொடிமரத்துதான் நமஸ்காரம் செய்யணும். அதே போல வந்து கோவில்ல வந்து மூலவருக்கும் வாகனத்துக்கும் இடையில வந்து நடக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து சிவன் இருக்காருன்னா நந்தி இருக்காருன்னா நந்திக்கும் சிவனுக்கும் போகக்கூடாது. அம்பாளு சிம்ம வாகனம் இருக்குன்னா அம்பாளுக்கும் சிம்ம வாகனத்துக்கு நடுவுல போகக்கூடாது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வாகனம் இருக்கும். வாகனத்துக்கும் தெய்வத்துக்கும் நடுவுல நம்ம அப்படி கிராஸ் ஆகக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருவறையில இருக்க சுவாமிக்கு வந்து வெளியில இருக்க வாகனத்துல இருந்தா அந்த மூச்சு காற்று, அந்த சுவாசம் வந்து உள்ள போகும். சோ அந்த சுவாசத்தை நம்ம கட் பண்ணக்கூடாது. அதனாலதான் கோவில்ல வந்து வாகனத்துக்கு நடுவுல போகக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதே போல வந்து புகைப்படம், சுவாமி வந்து புகைப்படம் இந்த மாதிரி எடுக்கிறது வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல வந்து கோவிலில் சுவாமியை தவிர வேற எந்த மனிதரின் காலையும் விழுந்து கும்பிடக்கூடாது. அதே போல விளக்கு ஏத்திட்டு நம்ம இப்படி போயிட்டு ஒரு சன்னிதானத்துக்கு சுவாமிக்கு காட்டுவோம். அந்த மாதிரி காட்டுறதே கூடாது. காரணம் என்னன்னா, அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு ஒரு வள்ளலார் சொல்லியிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடவுள் நினைச்சா மட்டும்தான் அந்த திருத்தலத்துக்கு நம்மளால, அந்த கோவிலுக்கு நம்மளால போக முடியும். சோ அந்த கோயிலுக்கு நம்மளால போக முடியுன்றதுனால நம்ம வந்திருக்கோன்றது வந்து அந்த கடவுளுக்கு நல்லாவே தெரியும். நீங்க விளக்கேத்தி அவங்க கிட்ட போயிட்டு ஆர்த்தி மாதிரி காட்டுறது அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, சுவாமிய தொடக்கூடாது. கோவில்ல இருக்க எந்த விக்கிரகத்தையும் தொடக்கூடாது. காரணம் என்னன்னா, அங்க வந்து பிராண பிரதிஷ்டா அப்படின்வாங்க. பிராண பிரதிஷ்டா பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. அதாவது அங்க ஹோமம் வளர்த்து அந்த சுவாமிக்கு வந்து அந்த பவரை கொடுத்திருப்பாங்க. கீழே வந்து நிறைய விஷயத்த வச்சுட்டுதான் மேல வந்து அந்த பவரை கொடுத்திருப்பாங்க. அந்த கர்ப்பக்கயிறு அந்த ஹோமத்திலேருந்து போட்டு கொடுத்திருப்பாங்க. சோ அதனால அதனுடைய பவர் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த பவரை வந்து நம்ம தொட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அந்த பவரை இன்னும் அவங்களோட அந்த இதை வந்து ஆகர்ஷணம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு வரும்போது பல பேரை பார்த்துட்டு வருவோம். அது எப்படி இருக்கும்னு தெரியாது. அவங்க எங்கேருந்து வந்திருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. அதனால கோவில்ல சுவாமியை தொடாதீங்க. தொட்டு அதனுடைய சில பின் விளைவுகள், நெகட்டிவ் இதுவை நீங்க வாங்கிக்காதீங்க. நீங்க வந்தது அங்கேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்காகவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எடுத்துன்னு போறதுக்காகவும் உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் பெறதுக்காகவும் தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா அந்த சுபிக்ஷம் கிடைக்காம நெகட்டிவ் மட்டும் வாங்கின்னு போகக்கூடாது. அதே போல வந்து விளக்க எல்லா இடத்துலயும் ஏத்தக்கூடாது. அது அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டாங்கன்னா அந்த ஸ்டாண்ட்ல தான் விளக்கு ஏத்தணும். எல்லா இடத்துலயும் விளக்கு ஏத்துறது, எல்லா சன்னிதானத்து வாசலையும் கற்பூர வச்சு ஏத்துறது கூடாது. எங்கெங்க அதுக்குன்னு இப்ப அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க கோவில்ல, அந்த இடத்துல மட்டும் ஏத்தினா போதும். நீங்க இங்க ஏத்தினாதான் நீங்க ஏத்திருக்கீங்கன்னு கடவுளை வந்து இது பண்ண போறதுல, நீங்க வந்திருக்கீங்கன்னு அந்த கடவுளுக்கு, அந்த கடவுள் நினைக்காம அந்த கோயில் உள்ள நீங்க கால் வைக்க முடியாது. அதே போல வந்து கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பேருக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. நம்மளுக்கு வந்து அவங்க செய்யறாங்க ஆனால் நானும் செய்யணும் அப்படின்னு போட்டா போட்டி போட்டுன்னு, அவங்க பேர் இல்ல என் பேர் தான் போட்டா போட்டி போட்டுன்னு கோயில்ல சுவாமிக்கு செய்யறது தப்பு கிடையாது. ஆனா என் பேர் வரணும், உன் பேர் வரணும், பேருக்காக நீங்க கோவில எது செஞ்சாலும் அது பலன் கிடையாது. நீங்க முழு மனதோட ஆத்ம திருப்தியோட அந்த தெய்வத்துக்கு நீங்க எது ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பா அந்த தெய்வம் ஏத்துக்கிட்டு உங்களுக்கு நல்லதா அருள் பாவிப்பாங்க. ஆனா ஒரு போட்டா போட்டிக்காக ஒரு விஷயத்த நம்ம பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா அதுல நீங்க செய்யறதுல ₹1 பலன் கிடையாது. அது தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டா அங்க வந்து சுவாமி கிட்ட போட்டா போட்டி கிடையாது. சுவாமிக்கு எல்லாருமே சமமான ஒருத்தர் தான். நீங்க பெரியவர், அவர் பெரியவர், இவங்க இது அவங்க இதெல்லாம் சுவாமி பார்க்க போறது கிடையாது. பாரபட்சம். சுவாமிக்கு எல்லா குழந்தையும் ஒரே மாதிரிதான். அதனால அங்க போட்டா போட்டி போட்டுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா இது பண்ணக்கூடாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வெளியில வரும்போது தர்மங்கள் செய்யக்கூடாது. உள்ள போறதுக்கு முன்னாடி வேணா நீங்க கோயிலுக்கு வெளியில யாசகம் கேட்கிறவங்களுக்கு தர்மம் செய்யலாம். ஆனா கோவில்ல சுவாமியை வழிபட்டு வந்ததுக்கு அப்புறம் தர்மம் செய்யக்கூடாது. அதே போல கோவில்ல இருந்து ஒரு கோவில்ல இருந்து இன்னொரு கோவில் போகக்கூடாது. ஒரு கோவில் போயிருக்கீங்க, அந்த சுவாமியை பாக்குறீங்க அப்படின்னா அந்த சுவாமியை பார்த்ததுன்னா நேரா வீட்டுக்கு தான் வரணும். அதே போல வெளியில ஒரு டூர் போறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா
எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். இப்ப நீங்க திருச்செந்தூர் போறீங்க, இல்ல திருத்தணி போறீங்க, இல்ல திருவண்ணாமலை போறீங்க அப்படின்னா போறதுக்கு முன்னாடி நீங்க 100 கோயில பார்க்கலாம். ஆனா திருவண்ணாமலை போயிட்டீங்கன்னா திருவண்ணாமலையில அண்ணாமலையை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த சுவாமியும் பார்க்க கூடாது. நீங்க நேரா வீட்டுக்கு தான் வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் அதுக்கான பலன். இப்ப சபரிமலை போறவங்க கூட போற வழியில நீங்க எத்தனை சுவாமி வேணா பார்க்கலாம். ரிட்டர்ன் வரும்போது ஐயப்படம் பார்த்ததுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு வர்றதுதான் அந்த விரதம் இருந்ததுக்கான ஒரு பெரிய பலன். அந்த மாதிரிதான் எல்லா திருத்தலத்துக்கும் ஒரே விஷயம். நம்ம கோயில் போனோம், வழிபட்டோம், அந்த கோயில இருந்து இன்னொரு கோயில் போனோம் அப்படின்னா இங்க இருந்து நீங்க எடுத்துட்டு போற புண்ணியத்தை இன்னொரு இடத்துல இறக்கிட்டு திருப்பி 0வா எப்படி கோயிலுள்ள வந்தீங்களோ அதே 0வா தான் வீட்டுக்கு போவீங்க. அப்போ உங்க ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்? அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அதனால அந்த இடத்துல எந்த கோயில் போறீங்களோ அந்த கோவில் அந்த சுவாமியை நல்லா முழு மனசா வழிபட்டுட்டு அடுத்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் ஒரு 2 செகண்ட் உட்காந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த கோயிலுக்கு போகலாம். இங்க நான் அப்படியே சுத்திக்கிட்டே வரணும் அப்படின்னு வச்சா அதுல ஒரு பலனும் இல்லை. அதே போல கோவிலுக்கு சுவாமிக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி தரலாம். நீங்க இந்த தீபம் ஆயில் அந்த மாதிரி இது வாங்கி தரதுக்கு பதிலா நல்லெண்ணெய் வாங்கி தரலாம். ஏன் நல்லெண்ணெய ஒரு வாட்டி நாங்க சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அந்த விளக்கேற்றுற அந்த தீபம் ஏற்றுற விளக்குல இருந்து கூட அந்த சுவாமி அதை ஆகாரமா சுவாசிப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கும். சோ அதனாலதான் கோவில்ல நல்லெண்ணெய் வேணும், நல்லெண்ணெய் வச்சுதான் விளக்கேற்றணும், சுவாமிக்கு திருமேனிக்கும் நல்லெண்ணெய் தான் சாத்தணும் அப்படின்றது சொல்றது. அதே போல கோவில் மூடிய பின்பு, அதாவது மெயினான கருவறையில அந்த கிரிகேட்டோ இல்ல ஏதோ ஒரு டோரை மூடிட்டாங்க அப்படின்னா கோவில வலம் வரக்கூடாது. கோயில சுத்தக்கூடாது, சுவாமிய வழிபடக்கூடாது. காரணம் என்னன்னா அது சுவாமி உறங்குறதா ஒரு ஐதீகம். ஒன்ஸ் நடைய கேட்டை சாத்திட்டாங்க அப்படின்னாலே சுவாமி உறங்குறதா ஐதீகம். சுவாமி உறங்கும் போது நம்ம இடையூறு பண்ணக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கோவில்லையுமே ஒன்ஸ் மூடினதுக்கு அப்புறம் சுத்துறதோ இல்ல நான் அந்த சுவாமியை போய் பாக்குறேன், இந்த சுவாமியை பார்த்துட்டு வந்துடுறேன், சைட்ல இந்த சுவாமி போயிடுறேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது தவறான செய்கை. அது சுவாமி தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே போல மரம் இருக்கிற கோவில்ல 12 மணிக்கு முன்னாடி சுத்திடணும். 12 மணிக்கு அப்புறம் மாலை பொழுதுல இந்த புத்த ஒட்டி இருக்க மரத்தை சுத்தக்கூடாது. ஏன்னா சயன கோலத்துல இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த சயன கோலத்துல இருக்கும்போது நம்ம சுத்தி நம்மளோட கால் அதிர்வுகளால அந்த மரத்தை இழுப்புறதுன்றது பாவ செயல். அந்த பாவ செயலை செய்யக்கூடாது. நம்மளுக்கு அங்கேருந்து கோவில்ல இருந்து புண்ணியத்தை எடுக்க போடுமே தவிர கோவில்லையும் பாவத்தை நம்ம போடக்கூடாது. அதே போல கோவிலுக்கு தலைவிரி கோலமாக பெண்கள் வரக்கூடாது. தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வரக்கூடாது. தலையை விரிக்கிறதுன்றது அந்த காலத்துல இருந்தே ஒரு விஷயத்துக்கு தான் தலையை விரிப்பாங்க, மற்ற நேரத்துல விரிக்க மாட்டாங்க. என்னதான் ஆதி காலத்துல தலைக்கு குளிச்சாலும் பெண்கள் அந்த நுனிமுடியை முடிஞ்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நுனிமுடிய முடிஞ்சிட்டு வர்றதுதான் நல்லது. கோயில தலைவிரி கோலமா போயிட்டு உங்களுக்கு தெரியாமலே ஒரு முடி உதிர்ந்து காத்து மூலமா போய் சுவாமி மேல பட்டா அதனுடைய பாவம் உங்களை சேரும். அதனால கோவிலுக்கு தலைவிரி கோலமாக போக கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நுனி முடிய முடிஞ்சிடுவாங்க. அதே போல முடிய முன்னாடி போட்டுட்டு வரக்கூடாது. அதே போல கோயிலுக்கு வர பெண்கள் கண்டிப்பாக துப்பட்டாவை போட்டு கொண்டு வர வேண்டும். வாங்குறத அந்த விபூதி குங்குமம் கூட இந்த மாதிரி துப்பட்டா வச்சு துப்பட்டா மேல கையை வச்சுதான் வாங்கணும். அதுதான் நல்லது. அது என்ன அர்த்தம்னா என் குடும்பத்தை நான் பக்காவா காப்பாத்துவேன், இந்த இது என் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த மாதிரிதான் வாங்கணும். நீங்க அதே போல கோவில்ல ஆர்த்தி தட்டுல விளக்க அணைச்சிட்டாங்க அப்படின்னாலே சுவாமிய வணங்க கூடாது. ஏன்னா சுவாமி சயன கோலத்துக்கு போனதாக ஒரு ஐதீகம். அந்த டைம்ல வணங்க கூடாது. அந்த நடை சாத்தத்துக்குன்னு ஒரு டைம் இருக்குன்னா அந்த டைம்ல தான் அந்த இதை செய்யணும். ஓகேவா? அதனால அந்த மாதிரி செய்யக்கூடாது. சோ தயவு செஞ்சு எல்லாரும் இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த கடைபிடிச்சிட்டு வாங்க. இந்த தப்பெல்லாம் திருத்திட்டு வாங்க. அதுவே உங்க வாழ்க்கையில பல சுபிக்ஷங்களும் பல நன்மைகளும் சேரும். நீங்க மேற்கொண்டு இந்த தவறுகளை செய்யாது. நம்ம தெரியாம பல தவறுகள் செய்யறோம். அந்த தவறை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. கோயில்ல மெயினா சொல்லிடுறேன், திரும்ப திரும்ப சொல்றேன், லுங்கி கட்டின்னு வரக்கூடாது. அதே போல குளிக்காம வரக்கூடாது.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ள வரும்போது நம்ம சுத்தபத்தமா வரணும். அசைவம் சாப்பிட்டுட்டுனா குளிச்சுட்டோம் உடனே வரலான்ட்டு காலைல அசைவம் சாப்பிட்டு சாயங்காலம் வருதுன்றது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அது செய்யாதீங்க. அதே போல வந்து கோவில்ல வந்து விக்கிரகங்களை தொடக்கூடாது. நீங்க வந்து அங்க தட்டு ஆட்டி தட்டு அது மாதிரி ஏதாவது வச்சிருந்தா அதுல வந்து வச்சுட்டு வந்துருங்க. இல்ல அங்க இருக்கிற ஐயரை கூப்பிட்டு அதை போட்டு வர சொல்லுங்க. அது தப்பு இல்லை. ஆனால் தயவு செய்து நீங்க கோவில்ல விக்கிரகத்தை தொட்டு போட்டீங்கன்னா அதற்கான பின் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டியிருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன். அதே போல எல்லா இடத்துலயும் விளக்கு ஏற்றி வைக்க கூடாது. அதுக்குன்னு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்ட்ல வச்சு விளக்கேத்துங்க. நீங்க அங்க ஏத்தினாலே அந்த கடவுளுக்கு தெரியும் நீங்க தான் ஏத்திக்கணும். அவனொருளாலே அவன் தாய் வணங்கிக்கான அர்த்தமே அதுதான். அதை புரிஞ்சுக்கோங்க. அதே போல திரும்பவும் சொல்றேன், 12 மணிக்கு முன்னாடிதான் கோவில்ல இருக்கிற அரச மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி இருக்கிறத சுத்தணும். நீங்க 12 மணிக்கு அப்புறம் சுத்தி அந்த சயன குளத்துல இருக்கிற அந்த சிவனையும் சக்தியும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சோ அது தயவு செஞ்சு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கொடிமரம் பலி பீடம் அப்படின்னு இருக்கும்போது அந்த கொடிமரத்தை தாண்டி தான் நமஸ்காரம் பண்ணணும். அந்த பலிபீடத்துக்கு அப்புறம் கொடிமரத்துக்கு அப்புறம் தான் நமஸ்காரம் பண்ணணும். அதே போல கோவில்ல வந்து கொடிமரத்தும் பலிபீடத்தும் வாகனம் இருக்கிறது அந்த நிழலை மெதிக்க கூடாது. வெயில் பட்டு அது நிழல் எந்த பக்கம் இருக்கோ அந்த நிழலை மெதிக்காம இருக்கிறது நல்லது. அந்த நிழலை மெதிச்சிங்கன்னா அவங்க மெதிக்கிறதுக்கான சமம். அந்த நிழலுக்கும் பவர் ஜாஸ்தி. அதனால அந்த நிழலை மெதிக்காம பார்த்துக்கோங்க முடிந்த அளவுக்கு. அதே போல கோபுர தரிசனம் செய்யலாம். கோபுரத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி தர்மம் பண்ணிட்டு வந்துடலாம். கோபுரத்துல இருந்து வெளியில போகும்போது எந்த தர்மமும் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா நீங்க எவ்வளவு புண்ணியம் இங்கிருந்து நீங்க எடுத்து போனீங்களோ அந்த புண்ணியத்தை வெளியில மொத்தமா கொடுத்துட்டு போறீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இதை சென்று புரிந்து கொள்ளுங்கள். உங்க தவறுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.